வணக்கம். அன்புக்கு பஞ்சம் இல்லை. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன ராம்ஜி ப்ளீஸ்ன்னு சொல்றீங்க, மன்னிச்சிருங்கன்னு கேட்குறீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்ட்டுலாம் நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ, நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ இந்த காலகட்டத்தில் நாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல தவறிட்டே இருக்கோமோ அப்படின்னு தோணுச்சு. அன்புக்கு பஞ்சம் இல்லைல, தேங்க்ஸுக்கும் சாரிக்கும் பஞ்சம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. சமீபத்தில் ஒரு நண்பரை சந்திச்சேன். நண்பர்னா நண்பர் இல்லை, அப்ப பேசிட்டு இருக்கிற தருணத்துல ஒரு 3/4 மணி நேரத்துல அவர் எனக்கு நல்ல நண்பராயிட்டார். சுந்தரராஜன் அப்படிங்கிறவரை சமீபத்தில் சென்னை ஹைவேஸ் அந்த நெடுஞ்சாலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்ற அந்த தருணத்தில் எல்லாரும் என் மனைவிலாம் டிஃபன் சாப்பிட்டு பில்லெல்லாம் கொடுத்துட்டு வேற ஏதோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்ற அந்த நேரத்தில் எனக்கு அறிமுகமானவர் தான் அந்த சுந்தரராஜன். பேசின 2வது நிமிஷத்துலயே எனக்கும் அவருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் அது மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது பாழா போயிடுச்சு சார் இந்த உலகம் அப்படின்னு. நான் உடனே உலகம் பாழா போயிடுச்சா இல்லை மனுஷங்க பாழா போயிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். உலகம் வேற மனுஷன் வேறையா சார்? உலகம்தான் மனுஷன், மனுஷன்தான் உலகம். ஆமாம், என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிறாங்க சார். அந்த மன்னிப்பு கேட்டால் தானே சார் நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். நான் செய்கிற ஒரு உதவிக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லணுங்க சார், தேங்க்ஸே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஆனால் நான் அப்படி இல்லை சார். நான் யார்கிட்டயா இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு உதவி செஞ்சால் கூட சரி, நான் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு 5 தடவை 10 தடவை சொல்லிடுவேன் சார். அதே போல் சாரியும் அப்படி தான். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுருவேன் சார். ஆனா இந்த வரட்டு புடிவாதமும் ஈகோவும் தடுத்துக்கிட்டே இருக்கு சார். அம்மா கிட்ட பையன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான், காயப்படுத்திடுறான். அப்பா கிட்ட பொண்ணு காயப்படுத்திடுறா அல்லது ஏதோ ஒண்ணு வாங்கிக்கிறா, தேங்க்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மன்னிப்பும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். இது குடும்பத்துல மட்டும் இல்லை சார், சக பழக்க வழக்கங்கள்ல கூட இது மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பேங்க்குக்கு போனாக்க ஒரு பேனா கேட்போம், பேனாவை அங்கே எழுதிட்டு இருக்கிறவர் எழுதி முடிச்சுட்டு நமக்கு தருவார். தந்தோட நம்ம எழுதிட்டு அவர்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்லைங்க, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அவர். ஆனால் இப்போ பேனா கேட்கறதும் குறைஞ்சி போச்சு. அப்படி பேனா கேட்டாலும் தேங்க்ஸ் சொல்றது அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. யாராவது ஒருத்தங்க நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், நான் ராம்ஜி ஒருத்தருடைய காலை மிதிச்சிட்டாக்க ராம்ஜி அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்? மன்னிச்சிருங்க, தெரியாம மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்சா மிதிக்க போறோம், வேணும்னா மிதிக்க போறோம், ஆனா தெரியாம மிதிச்சிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அவங்க என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லைங்க, அதனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, இப்ப இதே காட்சி, ராம்ஜி ஒருத்தருடைய காலை மிதிக்கிறான், மன்னிச்சிருங்க அப்படின்னு ராம்ஜி கேட்கல. அப்ப எதிரில் இருக்கிறவங்க பரவாயில்ல அப்படின்ற மனோபாவத்துல இருப்பாங்களா? இதத்தான் எல்லா மனிதர்களும் யோசிக்கணும் அப்படின்னு நான் பல மேடைகள்ல வலியுறுத்திட்டே இருப்பேன். அந்த சுந்தரராஜன் அப்படிங்கிற அந்த நண்பர் இததான் வேற வார்த்தைகள்ல சொன்னார். ஏங்க, மன்னிப்பு ஒருத்தங்கிட்ட கேட்டாக்க தலையில இருக்கிற கிரீடம் இறங்கிருச்சாங்க, இல்ல யாருக்காவது தலையில கிரீடம் இருக்காங்க? ஆனா தலையில கிரீடம் இருக்குங்க, அவனே தலையில கிரீடத்தை சூட்டி வச்சுக்கிறான். அந்த கிரீடத்துக்கு பேரு தகுதி, திறமை, அறிவு, புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், சாதுரியம், படிப்பு, சம்பளம், சொத்து, பத்து, இதெல்லாம் பெரிய தகுதியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, இதாங்க தகுதி? படிப்பு அறிவை கொடுத்துருவாங்க, சம்பாத்தியம் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா சார்? சொத்து எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறி போயிருமே சார். ஒரு சுனாமி வந்து அத்தனை பேரும் போய் சேர்ந்தோமே சார். ஒரு மழை வெள்ளத்துல வீட்டுல ஆசையாசையா வாங்கின பொருள் எல்லாம் நாசமா போயிடுச்சு சார். யாராவது ஒருத்தங்க ஒரு ரொட்டி துண்டு தரமாட்டாங்களா, ஒரு எலுமிச்சை சாதம் தரமாட்டாங்களான்னு எவ்வளவு தவிச்சோம் சார். அந்த சமயத்துல ஃப்ரிட்ஜை தூக்கிக்கிட்டோ
வாஷிங் மிஷினை தூக்கிக்கிட்டோலாம் போல சார். பெத்த குழந்தைகளையும் வயசான பாட்டிமார்களையும் தாத்தாமார்களையும் ஏன் வீட்டுல ஆசையா வளர்த்த நாய்க்குட்டிகளையும் தானே சார் காப்பாத்தி எடுத்துட்டு போனாங்க எத்தனையோ பேர். அப்படி இருக்கும்போது ஏன் சார் இங்க இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்க? ஆனா ஒண்ணு சார், என் பொண்டாட்டி என்கிட்ட மன்னிப்பே கேட்க மாட்டேன். அவ்வளவு வீம்பு பிடிச்சவன், ராங்கி பிடிச்சவன். ஆனா நான் மன்னிப்பு கேட்டுருவேன் சார். ஆமா சரி, என் பொண்ணு கேட்டா சார், நீங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறியப்பா, அந்த மன்னிப்பு அம்மா உன்கிட்ட மன்னிப்பே கேட்கறது இல்லை. அம்மா தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிற. ஆனா நீ அவங்கள்ட்ட நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருமா, திட்டிவிட்ட கோபத்துல அப்படின்ட்டுலாம் நீ மன்னிப்பு கேட்கிற. அந்த மன்னிப்பையும் அம்மா எடுத்துக்கிறது இல்லை. அதனால உனக்கு வலிக்காதாப்பா? நாம மன்னிப்பு நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கல, நாம மன்னிப்பு கேட்கிறோம், அதையும் அவ பொருட்படுத்தல அப்படின்னு உனக்கு கோபமே வரலையாப்பா அப்படின்னு என் பொண்ணு கேட்டுச்சு சார். +1 படிக்கிற பொண்ணு. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், மன்னிப்பு அவங்க கேட்காட்டினா பரவாயில்ல, நான் கொடுத்த மன்னிப்பை அவங்க ஏத்துக்காட்டினாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த மன்னிப்பின் பின்னாடியே ஓடிட்டு இருக்க கூடாதுமா அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன் சார். ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மா 2 பேருடைய வாழ்க்கையும் அப்படிதான் சார். டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க, ஆனா அப்படி நகமும் சதையுமா ஒட்டிட்டு இருப்பாங்க சார். ஒரு 5 நிமிஷம் எங்க அம்மா இல்லாட்டினாக்க எங்க அப்பா பதறிடுவார். ஒரு 1/4 மணி நேரம் அப்பா தலைவலின்னு சுருண்டு படுத்துக்கிட்டாருனாக்கா அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு 10 தடவையாவது 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, 100 தடவையாவது மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. ஆமா, நான் சின்ன வயசு இருக்கும்போது அப்படின்னு அந்த சுந்தரராஜன் சொன்னார், ஏதோ ஒரு காரணத்துல எங்க அப்பா சொம்ப எடுத்து அப்படி அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டார். எங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டார். ஆனா அதுக்கப்புறம் கச்சாமிச்சான்னு சண்டைகள் ஆயிடுச்சு. நான் அப்ப 6வதோ 7வதோ படிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு எங்க அப்பா அழுதுகிட்டே இருந்தார் சார். என்னமோ அழுவுற சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எந்திரிக்கிறாங்க. எங்க அம்மா மேல கை போட்டு படுத்திருந்தவன், என்ன அம்மா எந்திரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஏங்க அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பாட்ட கேட்டாங்க. சாரிடி, நான் உன்னை சொம்பெடுத்து அடிக்க கை ஓங்கிட்டேன். அடிக்க கை தானே ஓங்குனீங்க, அடிக்கலையே, அப்புறம் ஏன் அழுவுறீங்க? நானே அதை மறந்துட்டேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அடிக்க கை ஓங்குனது கூட தப்பு தானே, அந்த தப்பை செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு எங்க அப்பா டக்குன்னு எங்க அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டாங்க. இது மாதிரி அன்புக்கு பஞ்சமே இல்லாம எங்க அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்தாங்க சார். அதனால நான் என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்கணும்லாம் நான் நினைக்கிறது இல்லை. நான் மன்னிப்பு கொடுத்துறது இல்லை. என் கிரீடம் மன்னிப்பு கேட்கறதுனால இறங்கிட்டதாகவும் நான் நினைக்கிறது இல்லை சார். தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும் சார். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும்னு பழமொழி இருக்குல்ல. ஆமாம். இன்னொன்று சார், பைபிளில் ஒரு வாசகம் இருக்கு, நீங்கள் ஒருவரை எப்போது மன்னிக்கிறீர்களோ கர்த்தர் அப்போது உங்களை மன்னிக்கிறார். மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க. மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் தப்பு பண்ணிட்டதா உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கூச்ச நாச்சம் பார்க்காம, வெட்க அவமானங்கள் பார்க்காம, ஈகோ புடலங்கா புண்ணாக்கெல்லாம் பார்க்காம, ஆமாம் நான் தவறு செஞ்சிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு தயவு செய்து வாய் விட்டு கேட்டுருங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால பல உறவுகள் மீண்டும் துளிர்க்கப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. மன்னிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. எத்தனையோ கெட்ட வார்த்தைகளை உதிர்க்கும். மன்னிப்பு கெட்ட வார்த்தை இல்லை. மன்னிப்புங்கிறதும் சரி, நன்றிங்கிறதும் சரி, ஒரு அன்பின் ஒரு வெளிப்பாடு, ஒரு புரிதலின் ஒரு வெளிப்பாடு, மதித்தலின் வெளிப்பாடு. புரிதல் எங்கே இருக்கோ, மதித்தல் எங்கே இருக்கோ, அங்கே அன்புக்கு பஞ்சமில்லை. வணக்கம்.